மீன் வாங்க போலாமா? நம்ம ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்க போவோம், குவைத்துல வெள்ளிக்கிழமை மீன் வாங்க போறோம். வாங்க மீன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் குவைத்துல உள்ள பெரிய ஃபிஷ் மார்க்கெட். பாருங்க, இங்க இருந்து வரைக்குமே. இந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோய்க் ஷர்க்ல தாங்க இருக்கு. ஸோ இதுதான் குவைத்துல பெரிய ஃபிஷ் மார்க்கெட். இங்க வந்து கடல்ல இருந்து டைரக்டா புடிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ் மீனை தாங்க இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 24 hours ஓப்பனுங்க. ஸோ வெள்ளி சனி 24 hours இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். நாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 6 மணிக்கு போனோம். பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. காலையில ஃப்ரெஷ் மீனை வாங்குறதுக்கு எல்லாருமே போட்டி போட்டுட்டு ஏலத்துல எடுக்க வந்துட்டாங்க. வந்து ஏலத்துல எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தாங்க இவங்க வந்து ஸ்டால்ல போட்டு அதை டிவைட் பண்ணி எல்லா ஃபிஷ்ஷையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க, 50க்கும் மேற்பட்ட வகையான மீன் எல்லாம் நாங்க பார்த்தேங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. பெரிய பெரிய நண்டு, எறா, மீன், ஸோ எல்லா வெரைட்டிஸும் பார்த்தோம். ஸோ இங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அதுதான் சரிங்களா. ஸோ நம்ம கடையில வாங்கணும் அப்படின்னா 1 கிலோ வந்து 3 கேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல போய் வாங்கினீங்கன்னா 2 கேடிக்கு வாங்கலாம். ஸோ இன்னும் நீங்க பேரம் பேசி வாங்கினா கூட கம்மியா வாங்கலாம். அது உங்களோட திறமை தாங்க. ஸோ மொத்தமா ஹோல்சேல்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வந்து கண்டிப்பா வாங்குங்க. இந்த இடத்த ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க. ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது. ஃப்ரெஷ் மீன் தான் எல்லாமே. வெள்ளி சனி மட்டும் 24 hours ஓப்பன் சொன்னாங்க. மற்ற நாள்லாம் காலையில 9 மணில இருந்து 11 மணிக்கும் ஓப்பன்ல இருக்குன்றாங்க. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. பாருங்க எறாலாம் எவ்வளவு பெரிய பெரிய எறா ஃபுல்லாவே வந்து கூறு கட்டி ஏலத்துல வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஸோ நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை போய் எல்லாரும் விசிட் பண்ணுங்க. இவ்வளவு பல்கா மீன் வாங்கிட்டோம். ஸோ அதை எப்படிடா கிளீன் பண்றது தானே யோசிக்கிறீங்க. கவலையே படாதீங்க. அதை கிளீன் பண்றதுக்கே அங்க ஒரு பெரிய கேங்க்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கமிஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா சூப்பரா அவங்க மீனை ஃப்ரெஷ்ஷா கிளீனப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். சூப்பரா கிளீன் பண்றாங்க. நண்டுல இருந்து, எறால இருந்து, மீன்ல இருந்து, சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் கிளீன் சூப்பரா பண்றாங்க. நான் இன்னும் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அவ்வளோ பெரிய மீனை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வாங்கின சின்ன மீனும் கிளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க. நான் அப்புறம் எறா வாங்கினேன், கிளீன் பண்ணி தாங்க நானும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இங்க நான் போனது. ஸோ நீங்களும் தவறாம ஒரு தடவை போய் பாருங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல நீங்களும் ஃபிஷ் வாங்கி சாப்பிடுங்க. இது மாதிரியான குவைத்தை பத்தின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை பாய்.